ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு மட்டன் ரெசிபி தான் செய்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் குக்கிங் ஆயிலும் தேங்காய் கலந்து ஊற்றிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுருவோம். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்குவோம். இது கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி உப்பு ஆட் பண்ணது மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. மட்டனுக்கு சிக்கன் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ அளவு மட்டன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு மட்டன் வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறேன். மட்டனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா கூட. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டனுக்கு சிக்கன் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் அருமையாக வரும். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வணங்க விட்டுருவோம். அதோட ராஸ்மெல் போகிற அளவு நல்லா வணங்க விட்டுடலாம். இப்போ கறி நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். தேங்காயும் ஊற்றிட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்துட்டு ஊற்றிக்குவோம். கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை மூடி 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் மேலால் திரண்டு கிடைக்கும். சிம்மில் வச்சா நல்லா எண்ணெய் மேலால் திரண்டு கிடைக்கும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா எண்ணெய் மேலால் திரண்டு மட்டனுமே சூப்பராக குக் ஆகிருக்குது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக வரும் மட்டன் குழம்பு. இது ரைஸ், பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் அருமையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.